ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆடிப்புற உற்சவம் பரமபதநாதர் சன்னதியில் சிறப்பாக நடைபெற்ற பாசுர அலங்காரம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்புற உற்சவம் சர்வ அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட கோதை நாச்சியார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆடிப்புற திருவிழா ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு நடைபெற்ற முளைக்கட்டு திருவிழா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புறம் சிறப்பாக நடைபெற்ற சயன சேவை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆடிப்புற உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 8ஆம் திருநாளன்று ஆலயத்தில் உள்ள பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல என தொடங்கும் பாசுர வரிகளும் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் எனும் வரிகளுக்கு ஏற்பவும் அலங்காரம் செய்திருந்தனர். மூலவரை திருவேங்கட முடியானாகவும் உற்சவரை பூவராக சுவாமியாகவும் அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ பூமி தேவி தாயாருக்கு நீல பட்டுச்சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் கிரீடத்துடன் மாலைகளும் அணிவித்து வராக சுவாமியை அருகே நிறுத்தியிருந்தனர். மூலவர் சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கிரீடமும் கஜ மாலையோடு சால கிராமம் சூட்டி திருவேங்கட முடியானுக்கு அலங்கரித்திருந்தனர். மூலவர் உற்சவரும் சர்வ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 9ஆம் திருநாளில் மூலவருக்கு ஸ்ரீ ராஜகோபாலன் அலங்காரம் செய்ததும் உற்சவரை வெண்ணெயை கவர்ந்து உண்ணும் வெண்ணெய் தாழை கண்ணனாக்கவும் அலங்கரித்திருந்தனர். கன்றும் பசுவும் எம்பெருமானின் பாதங்கள் அருகே நின்றபடி இருக்க தங்க கொலுசுடன் கவசமும் வெண்பட்டும் கட்டிக்கொண்டு காசு மாலை திருமார்பில் லட்சுமி பதக்கம் தாங்கி காதணிகளும் அணிந்து திருமுடியில் பரிவட்டம் கட்டிக்கொண்டு அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் மயிர் பீலியும் தாங்கி குழலும் சாட்டையும் கொண்டு ஸ்ரீ ராஜகோபாலனாக்க மூலவர் அழகாக அருள் பாலித்தார். மேடை மீது அமர்ந்திருந்த உற்சவருக்கு காலில் தங்க தண்டை பூட்டி நீல பட்டுக்கரை வைத்த வெண்ணிற ஆடை கட்டி கற்கள் பதித்த ஆரங்களுடன் காதணிகளும் திருமுடியில் சாய கொண்டையும் வைத்து வெண்ணெய் குடம் தந்து அலங்கரித்திருந்தனர். ஆயர்பாடியில் ஒவ்வொரு கோபியரின் வீட்டிற்கும் சென்று கண்ணன் கள்வனாக வெண்ணெய் திருடிய லீலை வெண்ணெய் தாடி அலங்காரமாக்க செய்திருந்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்புற திருநாளை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 7ஆம் திருநாளில் வீதி உலா புறப்பட்ட கோதை நாச்சியாரை தரிசித்த பக்தர்களுக்கு செடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் இரு குடைகள் பிடித்தபடி உற்சவரை ஸ்ரீ பாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு மாட வீதிகளில் வலம் வந்தனர். நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமாங்கல்யத்தோடு ஸ்ரீ கிருஷ்ண பதக்கமும் வைத்து சாய கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்துராயும் நெத்தி சுட்டி பட்டையும் கட்டி முத்துச்சரங்கள் வைத்து முன்னழகையும் உச்சி பிள்ளையோடு நாகாபரண பூச்சடை குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் திருவாய் கூற்றுகை மற்றும் திருமடல் பாசுரங்களை சேவித்தபடி வலம் வர வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். 8ஆம் திருநாளன்று கேடயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பட்டாடை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் சாய கொண்டையும் நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி கோதையை அழகாக அலங்கரித்திருந்தனர். மாட வீதியில் பவனி வந்த சூடி கொடுத்த சுடற்கொடியாலை பிரபந்ததாரர்கள் பெரிய திருமலை பாசுரங்களை சேவித்தபடி உடன்வர வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பின்னர் கோவிலை அடைந்த நாச்சியாருக்கு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி உள்ளே அழைத்துச் சென்றனர். ஆடிப்புறத்தை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்து சீர்வரிசை அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்கியபடி இருக்க பட்டு வஸ்திரங்கள் வெற்றிலை பாக்குடன் கண்ணாடி வளையல்கள் பலவித பழங்கள் மலர் மாலைகள் ஆகியவற்றை மண்டப மேடையில் சீர்வரிசைகளாக வைத்திருந்தனர். இதையடுத்து ஆலய அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் சீர்வரிசை தட்டுக்களை சுமந்து கொண்டு
பிரதான பட்டு வஸ்திரத்தை கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்ததும் ஆலய அர்ச்சகர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலய அதிகாரிகளிடம் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தனர். இதையடுத்து பேசிய பிரதான அர்ச்சகர், இந்த வஸ்திர பகுமானம் சொல்லக்கூடிய விசேஷமான அனுகிரகத்தை இங்கிருந்து நம்ம திருக்கோவில் சார்பா அர்ச்சகா எல்லாருமே அங்கே போய் நாளைக்கு அந்த வஸ்திரத்தை சாத்தி அங்கே இருக்க பெருமாள் சேவிக்கிறவாளுக்கும் இங்கே இருக்க பலன், இங்கேருந்து போவாளுக்கு அங்கே இருக்க பலன், ரெண்டும் ஒரு சம்பந்தத்தோடு நடக்க போகிற விசேஷத்தில் எல்லாருக்கும் எல்லா சௌக்கியம் கிடைக்கணும். பெருமாளை சொல்லல, ஆண்டாளே சொல்லிருக்கா, ஆண்டாளை சேவிச்சாலும் சரி துதிச்சாலும் சரி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துருக்கா. ஆண்டாளையும் பெரிய பெருமாளையும் யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு அழியா செல்வத்தையும் இக பர சுகம் சொல்லும். இந்த ரெண்டு சுகத்தையும் தரக்கூடியதுதான் ஆண்டாளுடைய கிருபை. அது மட்டும் இல்லாம வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எந்த காலத்திற்கும் ஒரு வருத்தம் இல்லாத சுகத்தை கொடுக்கக்கூடியவள் தான் ஆண்டாள். அவள் திருவடியை போற்றுவோம். எல்லாரும் சௌக்கியமாக்கிறதுக்கு பிரார்த்திச்சுக்கிறோம். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு முளைக்கட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவாலயத்தில் இருக்கும் அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, சிவாச்சாரியார்கள் நெற்கதிர்கள் மற்றும் படிநெல்லை வைத்து முளைப்பாறைகளுடன் கலச பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க பிரத்யேக குண்டத்தில் அக்னிவார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. மேடை மீது நின்ற திருமேனியுடன் எழுந்தருளியிருந்த அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கு சிகப்பு பட்டு சேலையால் மணிசார் கட்டி காசு மாலையுடன் திருமாங்கல்யமும் நவரத்ன பதக்கமும் வைத்து திருமுடியில் சாய கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்தி சுட்டி பட்டையும் கட்டி காதணிகள் மற்றும் புல்லாக்கு அணிவித்து கண்ணாடி வளையல் பிரபையுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். காலில் வெள்ளி கொலுசு பூட்டி கொண்டு கையில் பச்சை கிளியுடன் நின்றிருந்த அம்பிகைக்கு அர்ச்சகர் மஞ்சள் குங்குமம் வைத்து நலங்கு வைபவம் நடத்தினார். தொடர்ந்து அபிஷேகம் செய்து புனித நீர் தெளித்ததும் அம்பிகைக்கு தலை சீவி தன் அழகை காண கண்ணாடியும் காட்டப்பட்டது. பின்னர் பட்டுச்சேலையால் முளைப்பாரி வைத்து மடியில் முளைக்கட்டும் வைபவம் நடைபெற்றது. கர்ப்பிணி கோலத்தில் நின்று அருளிய ஆதிசக்திக்கு கண்ணாடி வளையல்கள் அணிவித்து வளைகாப்பு வைபவமும் நடத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பால் பழம் வழங்கி ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு திருஷ்டி கழித்ததும் பெண்கள் ஆலம் கரைத்தனர். பின்னர் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மகா மங்கள ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ காந்திமதி அம்பாளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்பு குண்டம் அமைத்து அதில் அக்னிவார்த்து பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க 108 மூலிகை பொருட்களை சமர்ப்பித்து நவ கலசங்களை பிரதான கலசத்துடன் பிரதிஷ்டை செய்திருந்தனர். தங்க கவச அலங்காரத்தோடு ஸ்ரீ சக்கரராஜன் திருக்காட்சி தர உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் மந்திர உச்சாடனங்களோடு புருஷ சுக்தம் பாராயணம் செய்தவாறு ஹோமம் வளர்க்கப்பட்டது. பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்ததும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு உற்சவர்கள் சயன கோலத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். கோவிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர்களை தரிசித்தனர். ஆலய மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை கொலுவிருக்கச் செய்து அவர் மடி மீது ஸ்ரீ ரங்கமன்னார் தலை வைத்து சயனிக்கும் கோலத்துடன் அமர்த்தியிருந்தனர். சயன கோலத்தில் காட்சி கொடுத்த சுவாமிக்கும் அழகாக அருள் புரிந்த கோதைக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். கையில் கோலக்கிளி தாங்கியபடி சூடி கொடுத்த சுடர்கொடியால் அருள் புரிய சர்வாபரண பூஷிதனாக தாயாரின் மடி மீது சயனித்தபடி ரங்கமன்னாரும் காட்சி தர ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் அமைந்திருக்கும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்கும் அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஆடிப்புற திருவிழாவையொட்டி அம்பிகைக்கு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் காசு மாலை மற்றும் அடுக்கு பதக்கங்களும் வைத்து அழகாக அலங்கரித்திருந்தனர். சிறப்பு பூஜைகள் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. கோவில் யானை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் வடம் பிடிக்க 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த அம்பிகையின் திருத்தேர் ஆடி அசைந்தபடி உலா வந்தது. அறம் வளர்த்த நாயகி எழுந்தருளிய தேரை ஏராளமான பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியவாறு வடம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்திருக்கும் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி ஆலயத்தில் ஆடித்தபசு திருவிழாவையொட்டி கொடியேற்றம் வைபவம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமர வளாகத்தில் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பட்டத்து நுனிக்கு சிவாச்சாரியார்கள் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் மாலைகள் அர்ச்சனை செய்ததும் ரிஷப பட்டத்திற்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டதும் கம்பத்திற்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வண்ண மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் மந்திர உச்சாரணங்களோடு கொடிமரத்திற்கு அலங்கார தீபம் காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 64 சக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ கமலாம்பிகை அம்மன் ஆடிப்புற தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் வண்ணமயமாக காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அருள்மிகு மனோன்மணி அம்பாள் எழுந்தருளிய தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு குதிரை வாகன புறப்பாடு நடைபெற்றது. ஆலய உள் வளாகத்தில் குதிரை வாகனத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாரை கொலுவிருக்க செய்திருந்தனர். நீல பட்டுச்சேலை கட்டி தாயாருக்கு முத்துக்கள் பதித்த நாயக்க தலைப்பாகை அணிவித்து காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கமும் வைத்து காதணிகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி காட்சி தந்த தாயாரை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். சுவாமி சன்னதி முன்பு எழுந்தருளிய தாயாரை பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு பிரகார புறப்பாடு துவங்கியது. கோவிலில் உள்ள தேரோடும் பிரகாரத்தை அடைந்த உற்சவர் முன்பு வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் அருள்மிகு பணாமுடீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்றதும் நிறைவாக அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலை பக்தர்கள் அடைந்தனர். அங்கு தனி சன்னதியில் எழுந்தருளிய ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கும் உற்சவருக்கும் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு தாயுமானவர் சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்புற தேரோட்ட விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் இருந்து உற்சவர் அருள்மிகு மட்டுவார் குழலம்மையை சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். இசைக்கு ஏற்றபடி வையாளி சேவையோடு அம்பிகையை சுமந்து வந்தனர். பிறகு மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிறிய தேரில் அம்பிகையை எழுந்தருளச் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் கோவில் யானை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல தேரோட்டம் துவங்கியது. மலையடிவாரத்தை சுற்றி அம்பாள் மற்றும் விநாயகர் எழுந்தருளிய சிறிய தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தவாறு உலாவர
வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் மற்றும் 63 திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி வெள்ளி ரிஷப வாகனத்தில் விநாயகர், மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட மலர்பிரபை வாகனங்களில் முன்னே செல்ல, பெரிய வெள்ளி ரிஷபத்தின் மேல் அருள்மிகு அலங்கார வள்ளியோடு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் பின்தொடர, தனி ரிஷபத்தின் மேல் அருள்மிகு சௌந்தர நாயகி சிறப்பு அலங்காரத்துடன் நின்ற திருமேனியோடு பின்தொடர பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு துவங்கியது. உற்சவ தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியவாறு முன்னே செல்ல, 63 நாயன்மார் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்தோடு தனித்தனி வாகனங்களில் ஒரு சேர எழுந்தருளச் செய்து பல்வேறு வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். கைலாய வாத்தியங்கள், சிவனடியார்களின் பக்தி பாடல்களோடு 63 திருவீதி புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல்லில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தாமரை பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு அருளும் மூலவருக்கு தங்க பாத கவசங்கள் அணிவித்து மலர் அங்கியுடன் கற்கள் பதித்த ஆரம், தங்க ஒட்டியானத்தோடு காதுகாப்பும் மலர் கிரீடமும் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருளிய எம்பெருமான் சங்கு சக்கரத்துடன் அழகாக திருக்காட்சி தர நாம அர்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவ பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் நிறுத்தி தனி சன்னதியில் விற்றிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ அஞ்சனை மைந்தனும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரும் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தர ராமதூதனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மலையடிவாரத்தில் அமைந்துள்ள மும்மூர்த்தி திருக்கோவிலில் தெய்வங்களுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாரணங்களுடன் ஹோம பூஜையை துவக்கினர். குண்டத்தில் மூலிகை பொருட்கள் சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்ததும் பூர்ணாஹோதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு தனி சன்னதியில் ஸ்ரீ மீனாட்சி சமேதராக திருவுருவத்துடன் லிங்க திருமேனியோடு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமர்ந்த திருமேனியுடன் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ லட்சுமி நாராயணருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கலைவாணியுடன் அபயம் காட்டியபடி அருள் புரியவும் நான்முகனுக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து முப்பெரும் தெய்வங்களுக்கும் தேவியர்களுக்கும் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். இதையடுத்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீ லட்சுமி நாராயணர் மற்றும் கலைவாணியோடு அமர்ந்து அருள் புரியும் பிரம்மமூர்த்திக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் முப்பெரும் தெய்வங்களையும் தேவியர்களையும் கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உடையார்குடியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஆடி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு புஷ்ப பல்லாக்கு வைபவம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். வாகன மண்டபத்தில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவரை சுமந்து வந்து வண்ண மலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பல்வேறு ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்கரித்திருந்தனர். புஷ்ப பல்லாக்கில் அமர்ந்து அருள் புரிந்த தேவிக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ மாரியம்மனுக்கு புஷ்ப பல்லாக்கு திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு கீழ்பாத்தி எனும் ஸ்ரீ ஞானாம்பாள் சமேத ஞானேஸ்வர சுவாமி கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் மூலவர்களான அருள்மிகு ஞானாம்பாள் சமேத ஞானேஸ்வர சுவாமிக்கு வஸ்திரங்கள் கட்டி கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை சாற்றி அலங்கரித்திருந்தனர்.
காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை வைத்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூப தீபம் காண்பித்ததும் ஊர்வலம் புறப்பட்டனர். இசை வாத்தியங்கள் பூங்கரகம் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டிகளையும் பால் குடங்களையும் சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எண்ணற்ற பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு சென்று நிறைவாக கோவிலை அடைந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையம் பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்து அருளும் மூலவருக்கும் சுயம்புவிற்கும் பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கும் திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி முத்தங்கி அலங்காரம் செய்தனர். புன்னகை தவழும் திருமுகமும் கருணை பொங்கும் விழிகளும் கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் அழகாக அருள்பாலித்த ஸ்ரீ மாரியம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. கோவை பீளமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மூலவருக்கு வெள்ளி கவசத்துடன் கிரீடம் அணிவித்து வண்ண பட்டாடை கட்டி மலர் மாலைகளோடு துளசி மாலை சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். வலது திருக்கரத்தால் அபயம் காட்டி இடது கையில் கதை தாங்கியபடி அருள் புரிந்த ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி குடை சத்தியம், சுருட்டி, விசிறி விச்சனம், ஆலவட்டம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். திரளான பக்தர்கள் அஞ்சனை மைந்தனை பரவசத்துடன் தரிசிக்க தீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டன. ஸ்ரீரங்கத்தில் உள்ள வெளியாண்டாள் சன்னதியில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு மூலவர் விசேஷ அலங்காரங்களோடு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 8ஆம் திருநாளன்று மூலவருக்கு பச்சை பட்டு உடுத்தி சர்வ ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி சங்கு சக்கரம் வைத்து திருமலை ஸ்ரீ ஏழுமலையானாக அலங்கரித்திருந்தனர். வெள்ளி பாத கவசங்களோடு சால கிராமமும் மலர் மாலைகளும் அணிவித்து சங்கு சக்கரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமிக்கு நாம அர்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. 9ஆம் நாளில் மூலவரை வைகுண்டத்தில் ஆதிசேஷன் மீது சயனிக்கும் ஸ்ரீ விஷ்ணுவாக அலங்கரித்திருந்தனர். அலங்கார பிரியன் சர்வ அலங்காரத்தோடு ஆதிசேஷன் மீது சற்று சாய்ந்து அமர்ந்த கோலத்தில் திருக்காட்சி தர கிளிமாலைகள் சாற்றி அலங்கரித்திருந்தனர். எம்பெருமானாக காட்சி கொடுத்த ஸ்ரீ கோதாதேவிக்கும் நாம அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணத்தில் உள்ள அருள்மிகு சக்தி பகவதி அம்மன் கோவிலின் 55ஆம் ஆண்டு முளைப்பாரி விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தாரை தப்பட்டைகள் முழங்க விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். உற்சவர் அருள்மிகு பகவதி அம்மனை சிம்ம வாகனியாக அலங்கரித்து சிறிய ரதத்தில் அமர்த்தி கொண்டு அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள், பம்பைகள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முளைப்பாரி சட்டிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர். அங்கு கருவறையில் சிம்மத்தின் மீது அமர்ந்து அருளும் ஸ்ரீ சக்தி பகவதி அம்மன் விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு புதுத்தெரு மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. பூச்சாற்று விழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மலர் கிரீடத்துடன் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்துராயும் வைத்து பல்வேறு ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையும் சாற்றி அலங்கரித்திருந்தனர். அம்மன் திருவுருவ கற்சிலைக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அம்மனை விசேஷ அலங்காரத்தோடு கோவில் வளாகத்தில் கொலுவிருக்க செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர் அம்மனுக்கு வண்ண மலர்கள் தூவி புஷ்பாபிஷேகம் செய்தனர். மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு மாரியம்மனுக்கு தீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு சமுத்திர தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது.
இதையொட்டி சிவாலயத்தில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சிறிய சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து பல்வேறு வீதிகள் வழியாக சமுத்திரக்கரைக்கு அழைத்து வந்தனர். பிறகு சிவபாதம் தாங்கிகள் உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு கடல் நீரில் கால் நனைத்து வைத்து கரையில் குழுவிருக்கச் செய்தனர். பிறகு சம்பிரோக்ஷணம் செய்ததும் அஸ்திர தேவருக்கு அபிஷேகத்தை துவக்கினர். அருள்மிகு சௌந்தராம்பாளுடன் உற்சவர் ஸ்ரீ கைலாசநாதர் விசேஷ அலங்காரத்தோடு திருக்காட்சி தர அஸ்திர தேவருக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் கடலில் புனித நீராடியதும் அஸ்திர தேவியரை சிறப்பாக அலங்கரித்து ஆதி தம்பதிகள் முன்பு நிறுத்தி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தீர்த்தவாரி வைபவத்தை பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி மூலவருக்கு 1008 பால்குட அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து விசேஷ அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. கோவிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் பம்பைகள் முழங்க மூலவர் அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அம்பிகைக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி சர்வ ஆபரணங்களுடன் பலவித பழங்கள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ மாரியம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் தீபம் காண்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆடிப்புற உற்சவம் பரமபதநாதர் சன்னதியில் சிறப்பாக நடைபெற்ற பாசுர அலங்காரம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்புற உற்சவம் சர்வ அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட கோதை நாச்சியார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆடிப்புற திருவிழா ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு நடைபெற்ற முளைக்கட்டு திருவிழா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புறம் சிறப்பாக நடைபெற்ற சயன சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.